மக்களே, ரொம்ப நாள் கழித்து நம்ம இப்போ ஒரு வீடு வந்து பார்க்க வந்திருக்கோம் நண்பருக்காக. இதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் பிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு அப்படின்னா நான் இவர்கிட்ட தான் வாங்கினேன். அதனால் நல்லா தெரிஞ்ச நபர் அப்படின்றதுனால ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஒரு வீடு நம்ம இப்போ பார்க்கறதுக்காக வந்து இது மாடல் ஹவுஸ் இப்போ ஓப்பனில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 4. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மிசுவே அப்படின்ற ஒரு ஏரியா. மிசுவே தானே இது, மிசுவே அப்படின்ற ஒரு ஏரியா. அந்த கார்னர் வீடு வித்துருச்சிங்களாம். இந்த 3 வீடு இருக்குது. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இது 3 அடி கொனோதோருவா நான் மீட்டா திஷ்டக்கே. ஸோ இந்த வீட்டினோட விலை எடுத்துட்டிங்கன்னா 6,40,00,000 ஜப்பானியன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. இது வந்து இந்த வீட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்றத நம்ம இப்போ போய் உங்களுக்கு காட்டப்போம். இடத்துல ஏன்னா ஒரு குட்டி கார் கேக்கார் என்ன விடுறதா இருந்தால் நம்ம விடலாம். இதோட லேண்ட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 91 மீட்டர் ஸ்கொயர் லேண்ட் ஸ்பேஸு. கீழேயும் மேலேயும் வந்து பில்டிங் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா 101.2 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் இருக்குது நம்மளுக்கு. சரி வாங்க அப்படியே நம்ம என்னென்னலாம் இருக்குது இதில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட இந்த காம்பவுண்ட் வால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடையாது. இந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா, காம்பவுண்ட் வால் வந்து பக்கத்து வீட்டுது. பாதியாக பிரிக்கல இவங்க. ஸோ அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தோம்னா இதில் இருக்க பெரிய டிமெரிட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த காம்பவுண்ட் வால் நம்மளதில் வருது. ஸோ இந்த இடத்துல பிளேட் இது வரைக்கும் வந்து பார்த்திங்களா. இப்போ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஆக்சுவலாக அந்த லேண்ட் ஓனருது. ஆனால் உள்ளே கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணி கட்டியிருக்காங்க அவங்க. ஓகேங்களா, அதுதான் அதோட மீனிங் அதுக்கு. சரி வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். ஸோ மேலே வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் இது ஃபுல்லாகவே வந்து வுட்டில் கட்டின வீடுங்க. இங்கே 2 விதமான டைப் இருக்குது. ஒன்று ஸ்டீல், இன்னொன்று வுட்டு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வுட்டில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பாக்ஸ் எல்லாம் இருக்குது. கீழே நம்மளுக்கு பெரிய ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே தான் ஓரளவுக்கு. இந்த இந்த வாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த பில்டிங்கை கட்டின மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா அஜிமே கென்செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தைஷின்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இந்த பில்டிங் நம்மளுக்கு நிலநடுக்கத்தில் ஆடும்போது இது எந்த அளவுக்கு வந்து தாங்குது அப்படின்றதுக்காக அந்த கேட்டகரி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேட்டகரி, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு அந்த எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸ் நல்லா தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 90 அப்படின்னும் போது ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸ் தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கும் நடுவில் இப்போ இந்த காம்பவுண்ட் வால் நம்மளுது. ஸோ நம்மளதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக வந்துடுது. ஸோ நம்ம அப்படியே பின்னாடி போயிட்டு அப்படியே பார்க்கலாம். ஸோ இந்த சைடில் எதனா செடி வளர்க்கலாம், ஆனால் நீங்கள் நடக்கலாம் முடியாது. செடி நீங்கள் வளர்த்தாலும் தண்ணி விடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கார் பார்க்கிங் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு மேலே தான் விண்டோ இருக்குது. கீழே வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுத்தமாக விண்டோவே இல்லை. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஆனால் வெளிச்சம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு தெரியல. உள்ளே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம அப்படியே போகலாம் வாங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், அழகாக செடி வச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஷட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டோர் வந்து பார்த்திங்கன்னா லிக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இது கொஞ்சம் நல்லா இருக்குது. என்னென்னா உங்களுக்கு வெளியில் யார் இருக்காங்க, ஆளுங்க நிற்கிறாங்களா என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். வெளிச்சமும் கொஞ்சம் உங்களுக்கு உள்ளே வரும். உள்ளே போகலாம். ஸோ நம்ம உள்ளே வந்தோடனே ஆஸ் யூஷுவல் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வார்ட்ரோப்பு கொடுத்துருக்காங்க. மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வார்ட்ரோப் இருக்குது. ஸோ இந்த டோரோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ என்னோடய பில்டர் வந்து பார்த்திங்கன்னா மில்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பில்டரு. அந்த பில்டரோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பில்டிங்கோட குவாலிட்டி கொஞ்சம் அதிகம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தைஷின்ஸு எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸ் வந்து இது கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நல்லா உங்களுக்கு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. மேபி என்ன ஸ்ட்ராலர் எதனா இருந்ததுன்னா மேபி வைக்கலாம் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மேலே போகிறதுக்கான படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது. மேலே எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம உள்ளே வந்தோம்னா வாவ், நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 18 தத்தாமி அப்படின்னு சொல்லுவாங்க. 18 தத்தாமி. நல்ல ஒரு பெரிய ஒரு ரூம் இருக்குது. சரி வாங்க இந்த ஷட்டரை நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவோம். அப்போ தான் வெளிச்சம் கொஞ்சம் உள்ளே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது நம்மளுக்கு.
இந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு வெளிச்சம் வருது, கேப் நம்மளுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சம் வருது. இல்லைனா ரொம்ப நெருக்கமாக இருந்தப்போ என் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கம், வெளிச்சமே வராது இந்த மாதிரி கண்ணாடி வச்சாலுமே. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு யூஸ்வலாக நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக மூவ் ஆகிற மாதிரியான கிளாஸ் இது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காத்திருக்காங்க. ஆனால் என்னென்னா இந்த வால்பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு கொஞ்சம் லக்ஸரியான வால்பேப்பர் மாதிரி எனக்கு தெரியல. இது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான். கேமரா, இன்டர்காமு, இந்த வால்பேப்பருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்தளவுக்கு பார்க்கறது கொஞ்சம் கிராண்ட் லுக்காக வந்து தெரியல. ஸோ நம்மளுக்கு கீழே கிச்சனுக்கு கீழே வந்து இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கிச்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மிஷிபிஷி எலக்ட்ரிக் இதுன்னு நினைக்கிறேன். இது எந்த கம்பெனியோட இதுன்னு தெரியலையே. ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சிங்கில் இந்த மாதிரி புள்ளி டாட்டாக இருக்குது பாருங்க. தண்ணி வந்து நிற்காமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், அதுக்காக இருக்கிற டெக்னாலஜி இது. வந்து நம்மளுக்கு பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேஸு ஹீட்ரு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்றத நம்ம இங்கே செட் பண்ணிக்கிற மாதிரி இங்கேயே கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட்டு நார்மல் தான், அந்தளவுக்கு ஆகும்னு சொல்கிற மாதிரி இல்லை. இது வந்து நம்மளுக்கு இங்கே கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மிக்ஸிபிஷி இது. ஓகே, எந்த வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அந்த பிராண்டு எனக்கு போட்டிருந்தாங்க. இது என்ன பிராண்டு அப்படின்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். ஓகே, கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் சாமான் என்ன வைக்கணுன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன வாங்கி அப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அலமாரி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது பேர் மறந்துட்டேன் நான். ஓகே, அந்த வகையில் ஓகே தான். ஆனால் என்னென்னா வெளிச்சம் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல டிவிக்கானது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க போகலாம். ஸோ இது என்னென்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளோரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருக்குது. அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு கீழே ரெஸ்ட் ரூம் இருக்குது, லைட் இல்லை, அதனால் உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது. உங்களுக்கு இது டோட்டோவே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் மாடல் கொஞ்சம் பழைய மாடல், இது புதுசு கிடையாது, கொஞ்சம் ஓல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ பேப்பரை நான் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வால்பேப்பர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வால்பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லோரும் வீட்டில் இருக்குங்க, அதனால் இது சுத்தமாக எனக்கு இன்னமும் ரொம்ப பிடிக்கல. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம வந்துருக்கிற ஏரியா வந்து ரெஸ்ட் ரூம், டாய்லெட்டு, பாத் ஏரியா, வாஷிங் மிஷின் இங்கே. அதுக்கடுத்து வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஹேண்ட் வாஷ்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்ன பிராண்டுன்னு தெரில, இது. ஸோ எல்லாமே எழுதியிருப்பாங்க, காணுமே, இல்லை நான் பிராண்டடாக என்னன்னு தெரியல, அந்த மாதிரியும் இருக்கும் நிறைய ப்ராடக்ட்டுங்க. சரி, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பெரிய விண்டோ இருக்குது, வாஷிங் மிஷின் நம்மளுக்கு வைக்கிறதுக்கான ஏரியா, நம்ம வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஏரியா. ஸோ நம்ம இங்கேயே ப்ளக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இங்கேயே வந்து நம்மளுக்கு ட்ரையரு, ஹீட்டு, ஃபேனு, வெண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இருக்குது இல்லைங்களா, இது மூலியமாகவே வந்து நீங்கள் காய வைக்கிறது, கொள்வது என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்மள ஒரு டப் இருக்குது, சின்னமாக கிளாஸ் கூட ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எனக்கு. இது பர்பஸ் அப்படின்றது கேஸ் ஹீட்ரு. இது கொஞ்சம் எனக்கு ஸ்லோவாக இருந்துச்சு, கொஞ்சம் டிலேவாக இருந்தது. சரி வாங்க, அடுத்து நம்ம மேலே கீழே எல்லாம் பார்த்தாச்சு, அடுத்து மேலே போவோம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு வந்து இந்த ஒரு கலர் கொடுத்துருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே ஒரு விண்டோ இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிச்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்குது. ஓகே, நம்ம மேலே வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. கீழே நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான், மேலேயும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஃப்ளோரிங்குமே கீழே என்ன ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஓவரால். இது வந்து பார்த்திங்கன்னா 4.5 தத்தாமி, ரொம்ப சின்ன ரூமு. ஏன்னா ஸ்டோரேஜ் அந்த மாதிரி தான் வந்து வச்சுக்க முடியும்.
இதுக்கு ஒரு விண்டோ இருக்குது இந்த பக்கத்தில். இந்த விண்டோ காற்று நல்லா அடிக்குதுப்பா. கும்பன்னு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீடு தெரியுது. பக்கத்தில் இந்த கார் பார்க்கிங் இருக்கிறதுனால காற்று நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் எனக்கு டஞ்சன் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு வீட்டில் இந்த காற்று சுழற்சி வேணும் அப்படின்றதுக்காக வைக்கிறது எல்லார் வீட்லேயும். ஏசிக்கான பாயிண்ட் இங்கே இருக்குது. ஹோல்ஸ் நம்ம தான் போட்டுக்கணும். வாங்க அடுத்த ரூம் போகலாம். ஒரு ரூம் பார்த்தோம். மேலே வந்தோம்னா மொத்தமே 4 ரூம் தான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 6 தத்தாமி. கொஞ்சம் நல்ல பெரிய ரூம் தான். 6 தத்தாமி ஓரளவுக்கு டீசென்ட்டு. இந்த இடத்துல நம்மளுக்கு கபோர்டு இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு நல்ல ஒரு வென்டிலேஷன் ஸ்பேஸ் இருக்குது. நம்மளுக்கு கேப் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வெளிச்சம் நல்லா இருக்குது. நான் கூட என்னமோ நினச்சேன். ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குல்ல, அந்த ஏரியா கொஞ்சம் டல் அடிக்குது. ஆக்சுவலாக அந்த இடத்துல வேறு எதனா பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ கீழே இருக்கிற அந்த ஷட்டரை நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா வெளிச்சம் இருக்குது, இல்லைனா கிடையாது. இது 3வது ரூமு. ரூம் சீன் போட்டிருக்காங்க. ஒரு 6.5 இது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து கபோர்டு இருக்குது. அப்படியே இங்கே நம்மளுக்கு பால்கனி. இப்போ நம்மளுக்கு லைஃப் லைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே இருந்து வாஷிங் மிஷினை போட்டு மேலே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதுதான் கொஞ்சம் தலைவலி இதில். ஸோ நம்ம இப்படி வந்தோம்னா இங்கேருந்து நம்ம ரோடை பார்க்குற மாதிரி, இங்கேருந்து ரோடு பார்க்குற மாதிரி நம்மளோட கார் பார்க்கிங். இந்த ஏரியா வந்து யூட்டிலைஸ் பண்ணாததுனால இது 90 அப்படின்றது ரொம்ப பெரிய இடமா இருந்தாலும் வேஸ்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுது இல்லைங்களா. ஓகே, அடுத்த ரூமு, கடைசி ரூமு இதுதான். இதுதான் மாஸ்டர் பெட்ரூமா. இதுதான் 7. ரொம்ப பொட்டி பொட்டியாக தாங்க இருக்குது. அது வந்து 6.5, இது 7, இன்னொன்று 4.5, இன்னொன்று 5.5, அந்த மாதிரி தான் ரூம்ஸ் இருக்குது. இந்த 90 மீட்டர் ஸ்கொயருன்றது ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸ் தான். அது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இவங்க பிளான் பண்ணலையோ அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் வரைக்கும் போக முடியும். இந்த ஏரியா வந்து உங்களுக்கு 2 ஃப்ளோர் தான் அலோடுன்னு நினைக்கிறேன். அதனால தான் 2 ஃப்ளோர் வரைக்கும் உங்களுக்கு கட்டியிருக்காங்க. இப்போ என் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஃப்ளோர் வரைக்குமே உங்களால் வந்து கட்ட முடியும். ஓகேங்க, ஓவரால் இந்த வீடு இதோட முடியுது. அந்த வீடு வாங்கும்போது இந்த விஷயங்கள் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. என்னென்னா முதல்ல உங்களுக்கு இந்த ரோடெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு 3 மீட்டர் ரோடு தான் இருக்குது. எல்லா இடமும் பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நேரோ 3.5 தான் இருக்குது, 3 கிடையாது, 3.5 சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ இதில் இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இந்த ரோடு மட்டும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, இது பக்கத்தில் ஓடக்கூடிய ஒரு ஆறு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றோட லெவல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது லோயர் ஆல்டிடியூடில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் உங்களுக்கு வந்து இப்போ நான் ஆறு உங்களுக்கு நான் போய் காட்டுறேன். என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆற்று பக்கத்தில் இருக்கிற இடங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விற்காது. அது காரணம் என்னென்னா ஒருவேளை பெருவெள்ளம் வந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள் மழை பெஞ்சிட்டு இருக்குது. இங்கே புயலுன்றது ரொம்ப காமனாக வந்துட்டுருக்கும். அதனால் இந்த மாதிரி புயல் மழை வரும்போது அந்த ஆறு வந்து அதோட கொள்ளளவை தாங்காமல் ஓவர்ஃப்ளோ ஆச்சுனாலோ இல்லை வந்து கரை உடஞ்சதுனாலோ உங்களுக்கு மொத்த தண்ணியும் சட்டுன்னு உள்ளே வந்துடும். ஒரு வித்தின் வந்து ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா மூழ்கிடும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் இதெல்லாம். அதனால தான் அந்த அசாடு மேப்பில் நம்ம கிளியராக பார்த்து வாங்கணும். ஓகே, எந்த இடத்துல இருக்கிறோம் அசாடு மேப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரோடு பாருங்கள், இந்த ரோடே டேப்பராக இருக்குது. நான் இப்படி மேலே ஏறி போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இப்போது இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு ஒன்று ஓடுது. இந்த ஆறுங்களை எல்லாமே உங்களுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ஆறுங்களோட வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய இப்போ மிஷினரிஸ் இதெல்லாம் நிறைய இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆற்றுல அதிகமாக வெள்ளம் வருது அப்படின்னா இந்த ஆற்றுல இருக்க தண்ணியை இன்னொரு ஆற்றுக்கு மாற்றக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே வச்சுருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து பிரச்சனைன்றது ஏற்படாது. ஆனால் இருந்தாலுமே நாளைக்கு நீங்கள் விற்கணும்னு போகும்போது கண்டிப்பாக இதெல்லாமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்னில் வந்துடும். அதுதான் இதில் இருக்க பெரிய ப்ராப்ளம். நம்ம நாளைக்கு நம்ம வாங்கிட்டு இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா ஒரு ஆறு ஓடுது பாருங்க. ஸோ இந்த ஒரு ஆறு தான் இப்போ பிரச்சனை. இந்த ஆற்றுல ஒரு வேளை வெள்ளம் பெருக்கடிச்சிச்சுன்னா
இந்த கரையை வந்து உடைச்சிக்கிட்டு உள்ளே வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லோவர் ஆல்டிடியூடில் இருக்குது. அதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு.